ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? போன வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்ல ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொல்லம் மாவட்டத்திலேருந்து நேராக கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வரைக்கும் போக போகிறோம். நானும் என்னோடய பொண்ணும். ஹாய் வரமோல. என்னோடய பொண்ணு பேர் ரெபேக்கா. நாங்கள் 2 பேரும் தான் இன்றைக்கி ட்ராவல் போக போகிறோம். கேரளாவில் ஒரு 4-5 மாவட்டத்தை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நானும் என்னோடய பொண்ணும் அப்புறம் எங்கள் டியோ. ஏ ஓகே, நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய். நம்ம கொட்டாரக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்பில் தான் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து 24 hours இந்த பெட்ரோல் பம்பு ஓப்பனாக தான் இருக்கும். நான் அடிக்கடி இங்கே வந்து தான் பெட்ரோல் அடிப்பேன். கொட்டாரக்கரையிலேருந்து பொள்ளாச்சிக்கு 320 கிலோமீட்டர் வரும். கொட்டாரக்கரையிலேருந்து 3 வழியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். கொட்டாரக்கரை, கோட்டயம், பொள்ளாச்சி. கொட்டாரக்கரை, பாலா, மூணார் வழியும், அதே மாதிரி கொட்டாரக்கரை, பத்தனந்திட்டை, திரிசூர் வழியும் போக முடியும். நம்ம பத்தனந்திட்டை ஃபாரஸ்ட் வழி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு சர்ச்சை பார்த்தேன். அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான் நான் இங்கே நின்னேன். இப்போ நம்ம வந்து பத்தனந்திட்டை ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் பத்தனந்திட்டை. பாருங்கள், சபரிமலைக்கு வந்து 66 கிலோமீட்ரு. இங்கேருந்து 66 கிலோமீட்டர் தான் சபரிமலை. பத்தனந்திட்டை வந்துட்டோம். இங்கே அடுத்து நம்ம கோட்டயம் மாவட்டத்துக்கு தான் ரீச் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா சர்ச்சை? பார்த்தீங்களா சர்ச்சு பின்னாடி? நம்ம பத்தனந்திட்டையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோ வந்தாங்க. ஹாய் ப்ரோ. ப்ரோட பேருங்க? ஜவாத் ப்ரோ. ஓகே, ஹாய். தேங்க்யூ. ஓகே பாய். சப்ஸ்கிரைபர். ஓகே, தேங்க்யூ. பத்தனந்திட்டையெல்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றனால உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கோட்டயம் வழி போனோம் அப்படின்னா நல்ல கூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக சிட்டின்றனால உங்களுக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. இதுன்னும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஹீல்ஸ் ஏரியா அப்படின்றனால பார்க்க அருமையாக இருக்கும். நம்ம போகிற வழியில் வாலிப்ளாக்கல்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊரில் ஸ்டோன் ஆர்ட் கார்டன் சொல்லி ஒரு இடத்துல சூப்பராக செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா ஆர்ட் ஒர்க்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா? யானையில் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே விற்கிறதுக்கு தான் வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே விற்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. எல்லாம் ரேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? Mile. Oh.
டாப்பிங்ஸாக செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதெல்லாம் கொண்டு வீட்டில் வாங்கி வச்சா செம்மையாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கல்லுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் இது எடுத்து பாருங்க. வேணும்னா இங்கே ஃபோன் பண்ணி குதிரையை பாருங்க, செம்ம வைப்பு. பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பு. ராணி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துருக்கோம். அங்கே வந்து அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு பேக்கரிக்கு ஏறிட்டோம். Kapil namaste. கேரளாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ஜா வாங்கி குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எங்கே போனாலும் ஷார்ஜா வாங்கி குடிப்பேன். ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பூஸ்ட்டு, பழம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் அவ்வளோ சரி. ஸோ கை காலெலாம் கழுவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது ஊற்றி தண்ணி விடணும் பாருங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கேருந்து சபரிமலை பக்கம்தான். கொஞ்சம் சாமி மாதிரிலாம் பாருங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்ல கிளைமேட்டு. வெயில் அடிக்கிறது தெரியவே இல்லை. நாங்கள் ட்ராவல் பண்ணி நேராக கோட்டயம் பாலாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டி நிப்பாட்டியிருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே தண்ணி நல்லா குடிக்கணும். நான் எப்போவுமே இந்த மாதிரி பாட்டில் வச்சுருப்பேன். ஹாய். தண்ணி நல்லா குடிக்கணும். ட்ராவல் பண்ணும்போது மெயினாக நமக்கு வந்து எப்போவுமே தண்ணி குடிக்கணும். பாருங்கள், அமைதியான ஒரு காடு. இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து பைனாப்பிள். இது மொத்தம் பைனாப்பிள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி மேலே இது போட்டு அடைச்சி போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தீங்களா பைனாப்பிள். இது ஃபுல்லாக வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி அடைச்சி போட்டிருக்கிறாங்க. நாங்கள் மூவாற்றும்புழையில், எர்ணாகுளம் மாவட்டம் மூவாற்றும்புழையில் சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்துருக்கோம். எங்கேயுமே ஹோட்டல் இல்லை, சண்டேன்றதுனால ஃபுல்லாக சோறு, தண்ணி, ஒரு மீன் குழம்பு இருக்குது.
Sambal meno? Lego sambal. Lah. Ya lo, semuanya kau, semuanya. Ada. மூவாட்டும்புழா சிட்டியை பொறுத்தளவில் எப்பவுமே நல்ல க்ரௌடாக இருக்கும். கிருஷ்ணகிரி நேஷ்னல் ஹைவே ஒரு டீ குடிக்க வேண்டி நிப்பாட்டியிருக்கோம். இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் டீ கொடுப்பாங்க, நம்ம ஊரில் டீ கொடுப்பாங்க, அந்த ஒரு சின்ன கிளாஸு. சூப்பர் டீ. கொச்சி சேலம் ஹைவேல ஒரு துரங்கம் இருக்குது, ஒரு டனல் இருக்குது. அந்த டனல் வழி தான் நம்ம போக போகிறோம். இந்த டனல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் சுற்றி வருவாங்க. இப்போ இந்த டனல் வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்மளும் அந்த டனலை பார்ப்போம். இந்த டனலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரான் துரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குகையோட நீளம் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குது. 2 மாவட்டத்துக்கு நடுவில் தான் இருக்குது. திருச்சூர் மாவட்டத்துக்கும் பாலக்காடு மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்குது பார்டர். இந்த சைடு நம்ம வந்தோம் திருச்சூர், இனி நம்ம போகிறது வந்து பாலக்காடு, அதுக்கு நடுவில் தான் இருக்குது. நம்ம அப்படி பாலக்காடு என்ட்ரி ஆகிட்டோம். பாலக்காடை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பூமின்னு கூட சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் ஒரே விவசாயமாக தான் இருக்கும். பாலக்காட்டில் ஒரு கிராமத்தில் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். ஈவினிங் ஆகிட்டு இருட்டிட்டு இங்கே போகிற வழியில் ஒரு ஆறை பார்த்தோம், சின்ன ஒரு குளம் மாதிரி. அதை அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு தான் நிப்பாட்டியிருக்கேன். பாருங்கள், காயத்ரி புழா, எருமையூர் கிராம பஞ்சாயத்துன்னு போட்டிருக்காங்க. எருமையூர். ஓகே, நம்ம அது பார்த்து வந்துடுறோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஹாய். இந்த ஊருக்காரங்களுக்கு குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அந்த சைடு கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறாங்க, இந்த சைடு கொஞ்சம் பேர் மீன் பிடிக்கிறாங்க. சரி, நம்ம பையன் அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு வருவோம்.
ஓகே கைஸ், நம்ம போவோம். பாலக்காட்டில் இருக்கிற வயல்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம எத்தனை மாவட்டம் தாண்டி வந்துட்டோம். கொல்லம் மாவட்டம், பத்தனந்திட்டை மாவட்டம், அதே மாதிரி கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு. இனி பக்கத்தில் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம். பொள்ளாச்சின்னு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். இந்த வழியாக ரொம்ப அழகான கிராமங்கள்லாம் இருக்குது. கொல்லங்கோடு அப்படின்னு சொல்லி கேரளாவிலேயே ரொம்ப சூப்பரான கிராமம். அந்த வழியாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருட்டானதுனால உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் நான் வந்து ரிட்டர்ன் வரும்போது பகலில் இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் போய் பாருங்கள். கேரளாவோட ரொம்ப அழகான ஒரு கிராமத்து வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கொல்லங்கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு நெல்லியாம்பதி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த வழியாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம போகிற வழியிலேயே சுள்ளியார் டேமோட போர்டு பார்த்தோம். சரி, நேராக அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடுமே சொல்லி போகிறோம். இங்கே கூட்டம்லாம் கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கோம். டிக்கெட் கவுண்டரும் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாருமே கேட்குறதுக்கும் இல்லை. நாங்கள் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இந்த ரூட்டில் ஒரு டேம் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. நான் ஒரு போர்டு பார்த்தேன், பார்த்துட்டு டக்குன்னு இங்கே வந்தேன். சரி, உங்களுக்கும் காட்டிடலாமே அப்படின்ட்டு. பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு டேமு கூட நம்ம பார்த்தாச்சு. இங்கே பாருங்களேன், மரங்களை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்ல அருமையாக இருக்குது. சுற்றி பாருங்கள், வாவ், வரிசையாக அடிக்கடிக்கு வச்சுருக்க மாதிரி இருக்குது. நம்ம கேரளா பார்டர் வந்துட்டோம். பார்டரில் வந்து கேரளாக்குள்ளே போகிறதுக்கு பஸ்ஸு நிற்கிது. அதே மாதிரி இங்கே தான் அந்த வழி போனால் நம்ம தமிழ்நாடு. இங்கே அநேக கடைகள்லாம் இருக்குது. லாட்ரி கடைகள் தான் இங்கே நிறைய இருக்குது. கேரளாவில் லாட்ரி ரொம்ப ஃபேமஸ்ன்றதுனால பார்டரில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நேராக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பொள்ளாச்சியோட ஸ்பெஷல் என்ன பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம். இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லாமே ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம். பொள்ளாச்சி ஸ்பெஷல் இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ரோட்டோரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கேயுமே ஒரு கடையும் காணலை, எங்கேயுமே குடிக்கவும் முடியலை. இந்த வீடியோவில் பொள்ளாச்சி இளநீ குடிக்க முடியலன்ற ஒரு சங்கடம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. வீடியோ பார்க்குற நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
பொள்ளாச்சி வந்து சேர்ந்தாச்சு. ஒரு 10 மணி நேரம் ட்ராவல். கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்துச்சு எங்கள் பாப்பாவுக்கு. ஏன்னா இந்த வயசுலேயே அவள் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது வந்து அவளுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றக்காக வேண்டி தான் நான் கொண்டு வந்தது. இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபில். டாட்டா, பாய் பாய்.